ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 23 யயாதி புத்திரர்களின் வம்சங்கள் என்னும் தலைப்பில் பதம் 1. ஸ்ரீ சுக உவாச்ச அனோக சபனரஸ் சக்ஷுஹு பரேஷ்ணுஷ்ச த்ரயக சுதாக சபானராத் காலநரக ஸ்ருஞ்சயஸ்தத் சுதஸ்ததக. ஒன் பை ஒன் மீனிங். ஸ்ரீ சுக உவாச்ச. ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார், அனோ யயாதியின் 4 மகன்களின் 4வதான அனுவின் சபானர சக்ஷு சக்ஷு பரேஷ்ணு ச மேலும் த்ரய 3 சுதா மகன்கள் சபானரில் இருந்து காலநரர் சிருஞ்சயர் தத்சுத காலநரரின் மகன் தத அதன் பிறகு. டிரான்ஸ்லேஷன். சுகதேவ கோஸ்வாமி கூறினார், யயாதியின் 4வது மகனான அனுவிற்கு சபானரன், சக்ஷு, பரேஷ்ணு என்ற 3 மகன்கள் இருந்தனர். அரசே, சபானரரிலிருந்து காலநரர் என்ற மகன் வந்தார். அவரிலிருந்து சிருஞ்சயர் என்ற மகன் வந்தார். பதம் 2. ஜனமேஜயஸ்தஸ்ய புத்ரோ மகாசாலோ மகாமனாக உசீனரஸ் திதிக்ஷுஷ்ச மகாமனச ஆத்மஜௌ. வெட் பை வை மீனிங். ஜனமேஜயர் தஸ்ய அவருடைய ஜனமேஜயருடைய புத்திர ஒரு மகன் மகாச்சாலர் மகாச்சாலரிலிருந்து மகாமனா என்ற ஒரு மகன் உசீனரர் திதிக்ஷு ச மேலும் மகாமனாவிலிருந்து ஆத்மஜௌ 2 மகன்கள். டிரான்ஸ்லேஷன். சிருஞ்சயரிலிருந்து ஜனமேஜயன் என்ற மகன் வந்தார். ஜனமேஜயனிலிருந்து மகாச்சாலரும் அவரிலிருந்து மகாமனாவும் அவரிலிருந்து உசீனரர் திதிக்ஷு என்ற 2 மகன்களும் வந்தனர். பதங்கள் 3, 4. பதம் 3. சிபிர் வரக கிருமிர் தக்ஷஸ் சத்வாரோ உசீனரர் ஆத்மஜா விருஷாதர்பக சுதீரஸ்ச மத்ரக கேகய ஆத்மவான். பதம் 4. சிபேஸ் சத்வார ஏவா சம்ஸ் திதிஷோஷ் ச ருஷாத்ருதக ததோ ஹோமாத சுதபா பலிஹி சுதபாசோ அபவத். ஒன் பை ஒன் மீனிங். சிபி வரர் கிருமி தக்ஷன் சத்வார 4 உசீனர ஆத்மஜா உசீனரின் மகன்கள் விருஷாதர்பர் சுதீர ச மேலும் சுதீரர் மத்ரர் கேகயர் ஆத்மவான் தன்னுணர்வு பெற்ற சிபியின் சத்வார 4 ஏவ உண்மையில் அசன் இருந்தனர் திதிக்ஷுவின் ச கூட ருஷத்ரதர் என்ற மகன் தத அவரிலிருந்து ஹோமர் தத அவரிலிருந்து சுதபா பலி சுதபாவின் அபவத் இருந்தார். டிரான்ஸ்லேஷன். சிபி வரன் கிருமி தக்ஷன் ஆகியோர் உசீனரின் 4 மகன்கள். சிபியிலிருந்து விருஷாதர்பன் சுதீரர் மத்ரர் ஆத்மதத்ம வித்கேகயர் என்ற 4 மகன்கள் வந்தனர். திதிக்ஷுவின் மகன் ருஷத்ரர் அவரிலிருந்து ஹோமரிலிருந்து சுதபாவும் அவரிலிருந்து பலியும் வந்தனர். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 23 யயாதி புத்திரர்களின் வம்சங்கள் என்னும் தலைப்பில் பதங்கள் 1, 2, 3, 4 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரிபோ.